அதனால் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, எங்களுக்காக 3 மணி நேரம் காத்திருக்கு. இந்த யாத்திரைகளை நானும் பங்கெடுப்பேன், தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திலே நானும் இருப்பேன் என்று சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் ஆரத்தழுவி கட்டி அணைத்து வாழ்த்து பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் மாற்றம் என்பது தமிழகத்திலே நிச்சயமாக நடக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுங்க ஐயா, உங்களுக்கு தெரியும். சின்ன குழந்தைய போய் கேட்டா கூட எப்ப 2024 யாரு பிரதமர்னு எல்கேஜி பையனை போய் கேட்டா மோடி ஐயா அப்படி. யூகேஜி பாப்பாட்ட போய் மோடி ஐயா 2024 பிரதமர்னு சொல்றாங்க கண்ணு. எத்தனை எம்பி வருவாங்கன்னா யூகேஜி பாப்பா சொல்லும், அண்ணே 400 சீட்டை தாண்டுவார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வர போறான்னு ஒரு குழந்தைக்கு தெரியும் ஐயா, குழந்தைக்கு தெரியும். இது தெரிந்தும் தெரியாமல் நடிக்கிற ஒரு கூட்டத்தினுடைய பெயர் கொத்தடிமை கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த முறை நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட நிக்கணுங்க ஐயா. மாற்றத்திற்காக துணை நிற்கணும், மோடி ஐயாவோட நிக்கணும். 400 எம்பிக்கள் 39 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து விழுப்புரம் உட்பட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்க வேண்டும். அந்த முடிவை நீங்க தாங்க எடுக்கணும். பொன்முடி அவர்கள் போனவங்க வேண்டாங்க ஐயா, கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஓசின்னு சொல்றாரு, ஜாதி பேரை சொல்லி திட்டுறாரு, நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்கிறார். இவர்களை எல்லாம் நியாயமான காவல்துறையா இருந்தா அப்படியே மேடை மீது ஏதி அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டு அப்படியே கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கோம். மேடையில் உட்கார்ந்து ஒரு அம்மாவை பார்த்து நீ எஸ்சி தானே அம்மா, இதெல்லாம் ஏத்துக்க முடியுங்களாங்க ஐயா, இதெல்லாம் ஏத்துக்குவோமா, நீங்க ஏத்துக்குவீங்களாங்க ஐயா? யாரும் ஏத்துக்க முடியாது, யாரும் ஏத்துக்க முடியாது. இவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள், இவங்க திராவிட மாடலை பத்தி பேசுறாங்க. என்னங்க ஐயா அருகதை இருக்கு பேசுறதுக்கு? என்னங்க அம்மா அருகதை இருக்கு? 1% அருகதை இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.